பிரீமியம் மீடியா மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன பிரீமியம் வீடியோவோட இந்த கேள்வி பதில் வந்துருச்சு. சரி, முதல்ல இவருடைய இதை சொல்லிடுறேன். பொது வீடியோவில் 3 பேர் மட்டும் சரியாக பதில் சொன்ன நிலைமையில் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன். சுதா வேலுச்சாமி போன்றவர்கள் இந்த வீடியோவில் நான் குழு கொடுத்த காரணத்தினால ஒருத்தர், அதாவது குழு கொடுக்க வேண்டாம், சந்திரபாபு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், குருஜி குழு கொடுக்காதீங்க, நாங்கள் இதை கண்டுபிடிக்காம நாங்களே சொந்த முயற்சியில் பார்க்கணும்னு சந்திரபாபு குழு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். அது என்னுடைய கமெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஆடியபாதம் ஹானஸ்டாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் குழு கொடுத்ததுனால தான் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் குழு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், நீங்கள் குழு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறோம்னே சொல்கிறார். ஆக இந்த வீடியோ சைக்காலஜி படிக்கிறார். ஆனால் ஒருத்தரை நான் எக்ஸலண்ட்டாக பாராட்டுவேன். ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் ரமேஷ் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறார்னு சொன்னீங்க பாருங்க, அட்டகாசம். நானும் அதைத்தான் சொன்னேன். பிஎஸ்சி சைக்காலஜி, சைக்கியாட்ரிஸ்ட் படிக்கல, சைக்காலஜி படிக்கிறார். சுதா வேலுச்சாமி அவர்கள் கேட்டிருந்த ஒரு அற்புதமான கேள்வி. 579 580 இந்த கேள்வியை கொடுத்துருக்கிறீங்க. அவங்க மகர லக்கணமாக இருக்கிறாங்க. சில மணி நேரங்கள் முன் பின்னாக மீன லக்கணத்தில் பிறந்த இந்த பெண்ணிற்கு எப்படி இதே மாதிரியாக அதே சைக்காலஜி துறை வந்தது அப்படின்னு கேட்டாங்க. யோக தசைகளை கொண்டிருக்கின்ற அந்த பெண் எம்பிபிஎஸ்ல சைக்கியாட்ரிஸ்ட் படிக்கிறார். அவயோக தசைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண் பிஎஸ்சியில சைக்காலஜி படிக்கிறார். ஒருவரைத்தான் நான் பாராட்டுவேன், ஒரே ஒருவர், ரமேஷ் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறார்னு தெளிவாக சொன்னார். அவர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணார்னு தெரியாது, ஆனா உண்மையில இதுதான் உண்மை. இந்த அவயோக தசையை சுதா வேலுச்சாமி எப்படி இது குழப்பமா இருக்கே, அவயோக திசையில அப்படி வரணுமே இப்படி வரணுமேன்ற போது இந்த கல்வி வித்தியாசங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதற்கு முன்னால வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு பெண், 2 பேருமே பெண்ணு தான், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பெண் பிஎஸ் இது சைக்கியாட்ரிஸ்ட்ல எம்பிபிஎஸ் சம்பந்தப்பட்ட அமைப்போல அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு போன வீடியோல போட்ட இங்கே தெரியக்கூடிய இந்த பெண் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல எம்பிபிஎஸ்க்கும் பிஎஸ்சிக்கும் உள்ள அந்த ஒரு மாறுபாடு லக்ன அவயோக தசை அமைப்புகள்ல வந்துருதுன்றது உண்மை. ஆனா பொது வீடியோவில் 3 பேர் தான் சொன்னாங்க. அவங்க நான் பொது வீடியோவில் நிறைய பேர் சொல்லலைன்னு போது இது டஃப் தான். பொது வீடியோவில் சொன்னவங்க சேஷகுரு, குமரகுரு, பாரத்குமார் அல்லது பரத்குமார், செல்வம் டி, சண்முகவேல் பி, இந்த 4 பேர் பொது வீடியோவில் சைக்காலஜி என்றதை மென்ஷன் பண்ணாங்க. ஆனா நான் நிறைய பேரை பாராட்டுவேன். புதனுடைய டெர்மட்டாலஜி, புதனுடைய ரேடியாலஜி போன்ற புதனுடைய துறைகள்ல மருத்துவம்னு சொன்ன எல்லாரும் பாராட்டக்கூடியவர்கள். புதனுடைய துறைகள்ல நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு வரணும் அப்படின்றத நான் இது பண்றேன். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாட்டில் தொழிலை துல்லியமாக சொல்ல முடியும், அதற்கு அருகே கூட போக முடியும் என்பதற்கு இந்த வீடியோலேயே 100கணக்கான பேர் புதனுடைய மருத்துவத்துறையில் இருக்கிறார் என்று கணித்தவர்கள் உண்மையில் பாராட்டக்கூடியவர்கள். சரி, புதன் சார்ந்த மருத்துவம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. இதுல வேதா ஜெயபால், சுதா வேலுச்சாமி 2 பேருமே அந்த குழு கொடுத்ததுலேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கமெண்ட்டை அடியொட்டியே அப்படியே சில பேர் நிறைய வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மகேனும் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. ஐயா இந்த மாதிரி இந்த பிஎஸ்சி சைக்காலஜி என்பதை ஓரளவிற்கு கொண்டு வந்தவர் மகேன் என்கின்ற நம்முடைய பிரீமியம் வீடியோ மாணவர். மற்றபடி மகாகுமார், ராஜவேல், சுசீலா எஸ், சையசுபா, பாலாஜி, அரவிந்தன் எஸ், எஸ்வி சோமசுந்தரம் சேலம், ஆறுமுகம், அலமேலு கணபதி, கார்த்திகேயன் ஈஸ்வரன், ஸ்ரீதர் ராஜேஷ், ஏவி மோகன் நகரி, வெங்கடேஷ் ஜே, யுவராஜா, ராமராஜ் விஎன், வீராசாமி, கல்பனா, ராம் பிரகாஷ், அருண் ஜி, பாலகிருஷ்ணன் பெங்களூர், டாக்டர் விஎம் ரோஹிணி, பி சண்முகம், மகேன், அருள்தாஸ் ஞானமுத்து, செல்வராஜ், ஐலவன் ஆனந்த், 72 வயது, கனடா மாணவி வள்ளிநாயகி சத்தியமூர்த்தி. அம்மா உங்க ஆசைப்படியே உங்க பேரை அப்படி நீளமாவே வாய்ச்சிட்டேன். தமிழ்ச்செல்வன், கோபால் நந்தகுமார், பத்மா, சந்திரபாபு, துரைராஜ், ஆடியபாதம், துரைமுருகன், வெங்கடேஷ், ஐ லவ் யூ ஜெகதீஷன், ஜெயச்சந்திரன், ஜேம்ஸ், இவங்க எல்லாருமே சைக்காலஜின்றதை ஒரு குறிப்பிட்டு தெளிவாக சொன்னவர்கள். ஆயினும் சுதா வேலுச்சாமிக்கு இதுல விடை கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். எம்பிபிஎஸ் சைக்கியாட்ரிஸ்டுக்கும்
பிஎஸ்சி சைக்காலஜிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த லக்ன வித்தியாசம், அவயோக தசைகள் அப்படிங்கிறத சுதா வேலுச்சாமி கேட்ட கேள்விக்கு நல்ல இது. ஆக சுதா வேலுச்சாமி நீங்க கேட்ட கேள்வி, இந்த மாதிரியான மாணவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நீச்சபங்க ராஜயோகம் என்பது எப்படி செயல்படும்? கட்டிடத்துறையில் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவர் யார்? கட்டிடத்துறை, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி, இந்த துறைகளுக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும். ஒருவர் கட்டிடத்துறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய அளவில் அவருக்கு செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருக்கணும். சமீபத்தில் ஒருத்தர் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தார். ஜாதகம் வந்துருச்சு. சமீபத்தில் வந்த ஜாதகம் 8 மார்ச் 1995 6:55 AM, காலையில் 6:55. லக்ன சந்தியில் தான் 10 நிமிஷத்தில் தான் பிறந்திருக்கிறார். மீன லக்னம் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான், ஆனால் நேரம் துல்லியம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். சென்னையில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகம் மீன லக்னம், லக்னத்தில் 2இல் கேது, 3இல் சந்திரன் உச்சம், 5இல் செவ்வாய் நீச்சம் நீச்சபங்கம், 8இல் ராகு, 9இல் குரு, 11இல் புதன் சுக்கிரன், 12இல் சூரியன் சனி. பிறக்கும் போது சூரிய தசையில வெறும் 8 மாதம் 15 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போது அவருக்கு ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுதசையில இப்ப அவருக்கு போய்கிட்டு இருக்கிறது சுக்கிர புக்தி. வருகின்ற ஜூன் 2027 வரைக்கும் ராகுதசையில சுக்கிர புக்தி அவருக்கு 2027 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு ராகுதசையில சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் முடிஞ்சு குருதசை ஆரம்பிக்கும். குருதசை எப்படி இருக்கும், ராகுதசை எப்படி இருக்கும்ன்றது என்னுடைய இது. ஐயா நான் எடுத்த உடனே சொன்னேன், கட்டிடத்துறையில இருக்கிறீங்க யாருன்னு. ஆமாங்க, குருதசையில நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதிப்பீங்க. கட்டிடத்துறையில ஒரு மாதிரியாக இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ இந்த காசா கிராண்ட் அப்படி இப்படின்னு ஒரு பிராண்டெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி காசா கிராண்டு மாதிரி உங்க பிராண்டு இந்த குருதசையில ஓரளவுக்கு ரொம்ப பேசப்படக்கூடிய அளவாக நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிருப்பீங்க. குருதசை உங்களுக்கு யோக தசைன்னு ஆரம்பிச்சேன், கட்டிடத்துறைன்னு ஆரம்பிச்சேன். உடனே இந்த வாலிபர் 30 வயது தம்பி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி புலகாங்கிதம் அடைந்தான்னு சொல்லும்ல, அவர் சொன்ன வார்த்தை, குருஜி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இதே மாதிரி டிஸ்கஸ் கேட்டேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே தான் சொன்னீங்க. இப்பவே ராகுதசையில நான் 50 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறேன். இப்பவே ராகுதசையில நான் 50 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறேன். என்னோட பிராண்ட் ஏதோ ஒரு பிராண்ட் நேம் சொன்னாரு, நெட்ல போட்டு பாருங்க. நான் வளரும் கட்டிடத்துறையில வளரக்கூடிய ஒரு இளைய தலைமுறை. நீங்க சொன்ன மாதிரி கட்டிடத்துறையில நான் இந்தியாவில் என்னுடைய பிராண்டு முதல் 3 இடங்களுக்குள்ள கண்டிப்பாக என்னுடைய குருதசையில நான் 5 வருஷங்களுக்கு பிறகு இருக்கும் என்பதற்கான ஆரம்பங்கள் இப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை விட முக்கியம் என்னன்னா, நீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரிடிக்ஷன் சொன்னீங்களோ அதே ப்ரிடிக்ஷனை இப்ப சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு காசா கிராண்ட் மாதிரி ஒரு பெரிய பிராண்டடா ஆவேன் அப்படின்னு ஏன்னா வயது 30 வயசு தான் ஆகுது. அருமையான ஜாதகம். 16 வருடங்கள் கோல்டன் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 16 வருஷம். அப்ப அந்த 16 வருஷம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் அவருக்கு போடும். சரி, இங்க ஜாதகத்தை பார்க்கலாம். ஜாதகத்துல நூற்றுக்கணக்கான கோடிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இங்கே என்ன குவாலிட்டி இருக்கு? நீச்சபங்க ராஜயோகம் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமான ஜாதகம். செவ்வாய் நீச்சபங்கத்தில் இருக்கிறார், அருமையா இருக்கிறார். அம்சத்துல பாருங்க, குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அம்சத்துல மகரத்துல, அம்சக்கட்டம் நான் போடல, அம்சக்கட்டத்துல இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் மகரத்துல, அம்சத்துல உச்சம்னு கொண்டு வந்துட வேண்டாம். மகரத்துல செவ்வாய் குரு சேர்ந்திருப்பார்கள். ஆக அம்சத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நேரடியாக பாருங்க. ராசி கட்டத்துல, ராசி கட்டம் இப்போது தெரிகிறது. செவ்வாய் பரிபூரண நீச்சபங்க அமைப்புல இருக்கிறார். பரிபூரண நீச்சபங்க அமைப்பு 1 டிகிரியில செவ்வாயை குருவாக்குறார். 1 டிகிரி. சந்திரனுடைய உச்ச வீடு, வளர்பிறை சந்திரனுடைய உச்ச வீடு. அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன். சந்திரன் பாருங்க திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பாயிண்ட். ஒரு கோடீஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கணும்? லக்னாதிபதி ராசி எல்லாம் சுபத்துவமா இருக்கணும். லக்னம் சுபத்துவமா இருக்கா? நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறது லக்னத்துடைய லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறது தப்பு. ஆனா வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். அது ஒரு வகையில் அதியோகம். அஷ்டமி நவமி திதியில அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய உச்சபலம் பெற்ற சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார். ஆயினும் அவர் 9ஆம் பாவகம் அவருக்கு நட்பு வீடாக இருக்கிறது. நட்பு வீடாக இருந்து அங்கே லக்னத்தை பார்க்கிறார். லக்னம் ராசி 2 வலுவா இருக்கு. லக்னாதிபதியே வலுவாக இருக்கிறார். ஒரே ஒரு பலவீனம், லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் நீச்சனுடைய வீடு ஓரளவுக்கு டவுன் தான்.
அந்த டவுன் அந்த விஷயங்களை எல்லாமே அப்படியே அந்த விஷயங்களை ஈடுகட்டுவதற்கு மற்ற விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். மற்ற விஷயங்கள் இருக்கா? இருக்கு. சனியுடைய பார்வையும் கொஞ்சம் குறைவு தான். சனியுடைய பார்வை இங்கே கொஞ்சம் குறைவு. அதாவது செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில் குரு இருப்பது கொஞ்சம் குறைவு. ஆனாலும் செவ்வாயின் சுபத்துவம் மற்றும் அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனுடைய ஒளி பொருந்திய பாதி ஒளி பொருந்திய அந்த பார்வை அவருக்கு அதை ஈடுகட்டும். முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம். அப்ப குரு எங்க வலிமையாகவே இருக்கிறார். ஏன் இவருக்கு இந்த தொழில் அமையுது? சரி, இந்த வார கேள்வி. இனிமே நான் குழு கொடுக்கறதே இல்லை. குழு கொடுக்காதீங்கன்னு சந்திரபாபு சொன்னாரு. மகேன் கூட ஏதோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் கொடுத்திருந்தாரு. குழு கொடுக்காதீங்க குருஜின்னு சந்திரபாபு ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு. குழு கொடுத்ததுனால தான் கண்டுபிடிச்சேன்னு ஆடிய பாதம் அட்டகாசமா ஹானஸ்டா ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரியான ஒரு நேர்மை மிகுந்த மாணவர்களை கொண்டிருக்கின்ற நான் கண்டிப்பாக ஜோதிடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழல்ல தான் கண்டிப்பாக நான் இருப்பேன். சரி, இப்போது இந்த வார கேள்வி. திரையில இந்த வார கேள்வி தெரியுது. 5/12/1996 8:58 AM. பிறந்த ஊர் நாமக்கல். திரையில ஜாதகம் வந்துருச்சு. தனுசு லக்னம். லக்னத்தில் குரு புதன் திக்பலம். லக்னத்தில் குரு புதன், 4இல் சனி கேது, 9இல் செவ்வாய், 10இல் சந்திரன் ராகு, 11இல் சுக்கிரன், 12இல் சூரியன். பிறக்கும்போது சந்திரதசை. இப்போ இவருக்கும் ராகுதசை நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவருக்கு 2013 ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜாதகர், இந்த தம்பி 28 வயது தம்பி எடுத்த உடனே ஜாதகத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த துறையில இங்கே வேலை செய்றீங்கன்னு. ஆமாங்க ஐயா, நான் இங்கே இன்ன தொழிலில் இருக்கிறேன். இந்த ஜாதகர் எந்த துறையில் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்? வளவலா குலகலான்னு அப்படி இப்படி போடாம நறுக்கு தெரித்தார் போல கொஞ்சம் தவறுனா கூட பரவாயில்ல, அடுத்ததுல பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியாக முயற்சியை ஒற்றை சிந்தனையோடு நேர்கொண்ட பார்வையோடு எந்த துறையில் எந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்கிறார் என்பதை எப்படி இவர் சொன்னார் என்கின்ற மாதிரியாக சீரிய சிந்தனையோடு இருக்கும்போது சாய்ஸஸ்லாம் வராம டக்குன்னு வந்துடும். முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.